ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மூத்த பத்திரிகையாளர் திரு சித்தார்த் பிரபாகர் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த போராட்டம் ஒரு பக்கம் நம்மளுக்கு 20ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு கட்டமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க பிரதானமாக முன்வச்ச ஒரு கோரிக்கையே வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் இன்னும் சற்று நேரத்தில் துவங்குவதாக இருந்தது. ஏன்னா ஒரு 1 டே டைம் கேட்டிருந்தாங்க மத்திய அரசாங்கம் தரப்பில் நேற்றுக்கு நடந்த பேச்சுவார்த்தையில். இப்போ திடீர் திருப்பமாக இவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நான் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் ராஜினாமா கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் அடுத்தடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுத்தார் இந்த பேப்பர் லீக் விஷயத்தில் அப்படிங்கிறதுமே அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல மேடம், இது வந்து நான் ஆக்சுவலி ஜென்ஜியோட ப்ரொடெஸ்டோட ரீல்ஸ் தான் இன்ஸ்டாகிராம்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் தான் பிரதானமான ஒரு இவங்க போராட்டத்தோட ஒரு சோஷியல் மீடியாவா இருந்துச்சு. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். இது வந்து இளைஞர்களுடைய எழுச்சிக்கான ஒரு ரொம்ப பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா மோடி அரசு வந்து நம்ம 11-12 வருஷத்துல பாக்குறோம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்டா இருந்திருக்கு. அவரு கூட ரொம்ப ஸ்ட்ராங் மோஸ்ட் பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் எவர் இன் இந்தியா ஹிஸ்டரிங்கிற மாதிரி தான் அவரு சித்தரிக்கப்பட்டிருக்காரு. ஆனா இப்போ இளைஞர்களின் எழுச்சி வந்து இவ்வளவு பெருமளவுல வந்து இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இது டைரக்டா அவங்க கொடுத்த ஒரு ஃபோர்ஸோடைய ரிசல்ட்டா தான் பாக்குறேன் நான் இதுக்கு பிறகு வந்து இதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அந்த நீட் பேப்பர்லாம் லீக் ஆன போது இந்த ப்ரொடெஸ்ட்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த டெசிஷன் எடுத்துக்கணும். இது எடுக்க போறாங்கிற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ இது ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் வந்ததுனால ஒரு அக்கௌண்டபிலிட்டி கேட்டுட்டு இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ், ஜென்ஜி ப்ரொடெஸ்டர்ஸ். ஸோ இப்போ போக போக என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள்ல வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் மறுபடியும் வெடிக்குமா, அக்கௌண்டபிலிட்டி கேட்கப்படுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அச்சத்தை கண்டிப்பா கொடுக்குங்கிற மாதிரி பாக்குறேன். ரைட். ஆன் தி ஃபிளிப் சைட் நம்ம இப்படியும் பார்க்கலாம் இல்லையா பிரபாகர்? இப்போ எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீட் வேண்டாம். குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கட்டும், நீட் வேண்டாங்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ அங்கே சிஸ்டமில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக நாட்டில் அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பிரதான் பதவி விலகிறாரு அப்படிங்கிறது அவங்க ஜென்சிக்கள், மாணவர்கள் இவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போ ஓகே ராஜினாமா செஞ்சுட்டாருங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த உண்மையான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கோர் இஷ்யூ இருக்கு இல்லையா, அது அட்ரஸ் பண்ணப்படணும்ல. இந்த ராஜினாமா அந்த கோர் இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல, இது ராஜினாமா வந்து கோர் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அந்த கோர் இஷ்யூ அட்ரஸ் நீங்க சொல்றது நீட் பேப்பர் லீக் சம்பந்தமான விஷயத்த நீங்க கேக்குறீங்கன்னா அதுக்கான மெஷர்ஸை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து 2-3 வீடியோல இல்ல அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து சொல்லியிருக்காரு. நாங்க வந்து அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஓகே. அதையும் தாண்டி பிரதானுடைய ராஜினாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருமாங்கிற ஒரு கேள்வியும் எழும் இல்லையா? இல்ல, மாற்றத்தை கொடுக்கறத விட கவர்மெண்ட் மெஷினரியில வந்து இது ஒரு விதத்தான ஒரு பயத்தை இல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி உண்டாக்குங்கிற மாதிரி பாக்குறேன். இப்போ என்னன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய தவறு நடக்குதுன்னா மினிஸ்டரே ரிசைன் பண்ண வேண்டி இருக்கு, இல்ல அபிஷியல்ஸே வந்து சாக் ஆகுற நிலைமை இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா வேலையை இன்னும் அலர்ட்டா இருப்பாங்க, எல்லாத்துலயுமே இன்னும் அலர்ட்டா இருப்பாங்க. கரெக்ட். ஆனா நீங்க கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற போராட்டம் வந்து ஒரு வேற விதமான போராட்டம். அந்த ஒரு புரிதல் வந்து மத்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்கிற மாதிரி நம்ம கேட்கிற போது இல்லைங்கிறதான் பாக்குறோம். ஏன்னா தமிழ்நாடுடைய போராட்டம் வந்து ஒரு வேற விதமான போராட்டம். இன்னும் நம்ம வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இண்டிகேட்டர் தான் நம்ம ரொம்ப நல்லா இருந்திருக்கோம். சோ எதுக்கு ஒரு புது சிஸ்டம் வேணும்? நாங்க 12th மார்க்கை வச்சு மெடிக்கல் சிஸ்டம் ரொம்ப டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எங்க ஹெல்த் சிஸ்டம் நல்லா இருக்கு. சோ எங்களுக்கு நீட் தேவையில்லைங்கிறது தான் தமிழ்நாடுடைய அடிப்படை கோரிக்கை. சோ இது வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இல்ல நான் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அந்த புரிதல் இன்னும் வரலைங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ சோ மச். நன்றி பிரபாகர். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.